ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப்பில் நமக்கு பிடிச்ச இமேஜஸை எப்படி நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன், அதாவது வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனில் எப்படி வால்பேப்பரை செட் பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அது எப்படி செட் பண்ணுறது, அது டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப் செட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தரப்புலேருந்து வரக்கூடிய புதுசான அப்டேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய புதிய அப்டேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனில் அதாவது நமக்கு பிடிச்ச வால்பேப்பர் எப்படி செட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளால நார்மல் வாட்ஸ்அப்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளால அதாவது வால்பேப்பர் வந்து செட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி செட் பண்ணுறது, அது டீட்டெயில்ஸ் எல்லாமே டெமோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதனால் டெமோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூக் அப் ஓவர்லேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து அதாவது பேக்ரவுண்டில் வந்து வால்பேப்பர் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ ஆன் பண்ணி விட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களோட மொபைலோட செட்டிங்ஸில் போகும். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஸ்க்கு வந்து அலோவ் கொடுத்துக்குங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்களா இல்லை அதாவது போர்ட்ரேட்டில் செட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எந்த இமேஜ், அதாவது உங்களோட இமேஜ் சைஸ் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கா இல்லை போர்ட்ரைட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போர்ட்ரைட்டில் இருந்தால் போர்ட்ரைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவே லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தால் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து இமேஜ் அந்த சைஸ் வச்சிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணி என்னோட ஃபைல் மேனேஜருக்கு போயிட்டு என்னோட அதாவது நான் வைக்க போகிற இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபைலுக்கு போகும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜ் செட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இமேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது 10% வரைக்கும் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா 100% வரைக்கும் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜுக்கு எனக்கு இவ்வளோ இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா 100% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இந்த மாதிரி தெரியும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஆட் பண்ண இமேஜ் வந்து இதில் வந்து ஆட் ஆயிருச்சு. இப்போ என்னோட இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ என்னோட வாட்ஸ்அப் நார்மல் வாட்ஸ்அப்லையும் பார்த்தீங்கன்னா என்னோட வால்பேப்பர் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து அதாவது இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஆப் மூலிமா நம்ம வந்து வச்சோன்னா எல்லா ஆப்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து இந்த இமேஜ் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது இதில் ஒரு இமேஜ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஆப்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் ஷோ ஆகிடும். அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜ் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வால்பேப்பரில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட பேக்ரவுண்டில் எனக்கு வந்து இப்படி வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெமோ வீடியோவாக பார்த்துருப்பீங்க எப்படி வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனில் வால்பேப்பர் எப்படி செட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது இதில் வந்து இந்த ஆப் மூலிமா நம்ம செட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அதாவது ஹோம் ஸ்க்ரீனில் வந்து வால்பேப்பர் வந்து செட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட நார்மல் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மாதிரி அப்டேட்ஸ் எதுவுமே கொண்டு வரல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் வால்பேப்பராக செட் பண்ண முடியுது. ஸோ அதாவது இந்த ஹோம் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்லேயும் நம்மளோட வால்பேப்பர் வந்து அப்ளை ஆயிரும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்பை நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டாலும் ஓகே. இல்லை எல்லா ஆப்ஸ்க்கும் இந்த மாதிரி அதாவது பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வாட்ஸ்அப்பில் ஹோம் ஸ்க்ரீனில் எப்படி வால்பேப்பர் செட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாட்ஸ்அப்போட புதுசான ட்ரிக்ஸோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.